Hi friends, welcome to our channel. So இன்னைக்கு வந்துட்டு நம்ம ரெண்டு ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம், பேட்டர்ன் ப்ளவுஸ் பண்ணியிருக்கோம். அது வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு saree பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கோரா மஸ்லின் saree இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ராமர் க்ரீன் வித் பெப்சி ப்ளூவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேம் இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுதான் இதோட ப்ளவுஸு பாருங்கள், அந்த சாரியில் வர அந்த சேம் கலர்லேயே தான் கொடுத்துருக்கு. அவங்க வந்துட்டு டிசைன் அவங்களே சொல்லிட்டாங்க, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்ட்டு எனக்கு வந்து பிக்சர் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து இந்த ஃப்ரில் டைப்பு கேட்டிருந்தாங்க. நெக்குக்கு வந்து ஃபுல்லாக ஃப்ரில்லு, அதை ஒட்டி நெக் ஷேப்பில் வந்துட்டு லேஸ் வச்சுருக்கு. இது வந்து லைட்டான ஒரு பாட் நெக் மாதிரி, நார்மல் ரவுண்டு கிடையாதுங்க, லைட்டாக வந்துட்டு பாட் மாதிரி இருக்கும். பட் ரொம்ப வளைஞ்சிருக்காது, ஏன்னா அவங்க வந்து நாட் கட்ட மாட்டாங்க. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து நெக் ஷேப் கொடுத்துருக்கேன். கீழே வந்துட்டு இந்த பட்டன் இருக்கு இல்லைங்களா, அதுவும் சேம் அதில் அப்படி தான் இருந்துச்சு. அதில் என்ன அவங்க பிக்சரில் கொடுத்துருந்தாங்களோ சேம் அதே டிசைன் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸ்லீவில் வந்துட்டு நம்ம எதுவுமே பண்ணலாம், அவங்க ஸ்லீவுக்கு வேணான்ட்டாங்க. ஏன்னா இது வந்து நல்லா லாங்காக பார்டர் கொடுத்துருந்தாங்களா, அவங்க வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான், அதனால் ஸ்லீவ் கரெக்டாக வந்தது அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்லீவ் வந்துட்டு சும்மா மொட்டையாக விட்டுட்டோம். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இந்த லேஸ் மட்டும் கொடுத்துருக்கோம், ஒரு பைப்பிங் ஒரு லைன் கொடுத்துட்டு, இந்த ப்ளூ கலரில் பைப்பிங் கொடுத்துட்டு லேஸ் மட்டும் ஒரு லைன் வந்து கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். இது வந்து ரொம்ப சிம்பிளாக அந்த ஃப்ரில் மட்டும் கொடுத்துட்டு ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு முடிச்சாச்சு. அடுத்த ப்ளவுஸ் காட்டுறேன். அடுத்த சாரீ பார்த்திங்க அப்படின்னா இது சாஃப்டி சில்க் இருக்குது இல்லைங்களா, அந்த சாரீ நல்ல டார்க் பெப்சி ப்ளூவில் சாரீ இருக்குது. ப்ளவுஸ் வந்துட்டு அதாவது முந்தானி வந்துட்டு பிங்க் கலர், இது வந்து பேபி பிங்க்குன்னு சொல்லுவோம், அந்த மாதிரியான ஒரு லைட்டான ஒரு பிங்க் கலர். இது ப்ளவுஸும் வந்து சேம் இதே கலரில் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் ஹெவியாக, ஸ்லீவில் வந்து கொஞ்சம் ஹெவி ஒர்க்கு, நெக்கில் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ பாருங்கள், இதுக்கும் வந்து சேம் அதே ப்ளூ கலரில் பெப்சி ப்ளூ கலரில் தான் நம்ம வந்துட்டு சாரீ இருந்தது அப்படிங்கிறதுனால அதே கலரில் நம்ம சில்க் காட்டன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் வந்துட்டு அவங்களே பிக்சர் சென்ட் பண்ணிட்டாங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரெண்டு பக்கம் இருக்கிறது வந்து சாரீ கலரில் இருக்கிற கிளாத் கொடுத்துட்டு சென்டர் போர்ஷன் மட்டும் செல்ஃப் கலர்லேயே கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல ஒரு பட்டன் கொடுத்துருக்கோம், இது வந்து ரெடிமேட் பட்டன் தான். சப்போஸ் இது எப்படின்னா பார்டர் வச்ச சாரியாக இருக்குது அப்படின்னா, பார்டர் வந்து மீதி இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டு பக்கம் அந்த பார்டர் கொடுத்துருந்தா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்க கொடுத்த ப்ளவுஸ்லேயும் சேம் அதே தான் இருந்துச்சு. என்னென்னா நம்ம இந்த ப்ளவுஸில் பார்டர் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம வந்துட்டு அந்த சாரீ கலரில் இருக்கிற பிளைன் சில்க் காட்டனில் வச்சுருக்கு. பைப்பிங் வந்து கான்ட்ராஸ்டாக இருக்கணுங்கிறதுனால நம்ம சில்வர் கலரில் பைப்பிங் கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த சாரீ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சில்வரும் இல்லை காப்பரும் இல்லை, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு அந்த ஜரியில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் நான் வந்து சில்வரில் கொடுத்துருக்கேன், நல்லா ப்ரைட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுனால. இது ஸ்லீவ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக வந்து ஹெவியாக கொடுத்துருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் பீஸ் வந்து வெட்டிட்டு சைஸ் வரியாக சின்னதுலேருந்து பெருசு வர மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த ஷேப்பு கொடுத்துருக்கு. இந்த இடத்துல நம்ம நார்மலாக இப்படி வந்து ரவுண்டு கொடுக்க மாட்டோம், பட் அவங்க சொல்லியிருந்தாங்க எனக்கு இங்கெல்லாம் வந்து கை தெரியக்கூடாதுங்க, ஒரு மாதிரி இருக்கும், எனக்கு வந்து கை தெரியாமல் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம ரவுண்டை ஸ்லீவ் தைச்சிட்டு மேலே இந்த பீஸ் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட ரெண்டு பக்கம் எட்ஜ்லேயும் வந்துட்டு லேஸ் வச்சுருக்கு, அது வந்து சில்வர் லேஸு தான் கொடுத்துருக்கோம். இடையில வந்துட்டு அந்த இது ட்ரையாங்கிள் ஷேப் வந்து தூக்காமல் இருக்கணும் இல்லைங்களா, அதுக்காக நம்ம பீடு வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கு. அந்த பீடு கூட ஒயிட் கலர் பீடு தான் வந்துட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து நம்ம எனக்கு இந்த இடத்துல கை தெரிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னா நம்ம இந்த இடத்துல தனித்தனியாக கட் பண்ணி நம்ம வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம அந்த மாதிரி பண்ணியிருக்கோம், அதை பார்த்துட்டு தான் அவங்க வந்துட்டு பிக்சர் எடுத்து வச்சுட்டு தான் கேட்டாங்க. ஆனால் சொல்கிறப்பவே தெளிவாக இந்த இடத்துலலாம் கை தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்லீவ் வந்து பேட்டர்ன் வச்சுருக்கு. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒன்றுமே பண்ணலை, ரொம்ப சிம்பிளாக அந்த பைப்பிங் மட்டும் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே நம்ம இதுக்கு வந்து பண்ணலை. சரி, ஓகேங்க. இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ண, அதாவது பேட்டர்ன் டிசைன் பண்ண ரெண்டு ப்ளவுஸோட டிசைன் காட்டியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து எனக்கு வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொன்னதுனால தான் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி போட்டுட்ருக்கு. இதுவே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம கண்டினியூஸாக இதே மாதிரி வீடியோவை எக்ஸ்பிளைன் பண்ணி போடலாம். நான் அந்த வீடியோட எண்டில் வந்து பிக்சராக எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த பிக்சரை வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் அந்த பிக்சரை பார்த்து கூட நீங்கள் ட்ரை பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம், அதனால் அதை வந்து அட்டாச் பண்ணிடுறேன். சரி, ஓகேங்க. இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.